தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். சென்னையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் திரைத்துறை ஜூனியர் ஆர்டிஸ்ட் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சென்னையைச் சேர்ந்த 16 வயது சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த 21 வயதாகும் ஹரி என்பவரை கைது செய்தனர். இவர் திரைத்துறையில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பணியாற்றி வருவது தெரியவந்தது. பூங்காவிற்கு வரும் சிறுவர்கள் மற்றும் தன்னுடன் திரைத்துறையில் பணியாற்றும் இளம் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். அவரது செல்போனில் ஆபாச வீடியோக்கள் உள்ளதா என ஆய்வு செய்ய சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 18 வயது சிறுமியை கடத்தி பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். சேலத்திலிருந்து சென்னை வந்த மேற்குவங்கத்தைச் சேர்ந்த சிறுமி இரவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே தோழி வீட்டிற்கு செல்ல காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த நபர்கள் வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றியதால் அச்சமடைந்த சிறுமி தோழிக்கு தகவல் தெரிவித்தார். அவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். போலீஸ் நெருங்குவதை அறிந்து கோயம்பேடு மார்க்கெட் பின்புறம் சிறுமியை இறக்கிவிட்டு அந்த கும்பல் தப்பியது. இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ் செல்வன், அவரது நண்பர் தயாளனை போலீசார் கைது செய்தனர். தப்ப முயன்ற தயாளனுக்கு இடது கால் எலும்பு முறிவால் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. மேலும் தலைமறைவாக உள்ள மற்ற நபர்களையும் தேடி வருகின்றனர்.